அனகாபுத்தூர் மட்டும் கிடையாது. இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சென்னையில், குறிப்பாக சென்னையில் இந்த அடையாறு ஆற்றங்கரை பக்கமும் கூவம் நதிக்கப்புறமும் இருந்தப்போ இருக்கின்ற பல பேரோட வீடு வந்து நாசமாக்கப்பட்டிருக்குது, அகற்றப்பட்டிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைதாப்பேட்டை இருக்குல்ல, சைதாப்பேட்டையில் அந்த ஆறு ஓடுது இல்லையா, காசா கிராண்ட் அங்கே வந்திருக்கு. அதே நிறுவனம் தான் இந்த காசா கிராண்டு யாரோடது? ஏவாவேலு அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நான் சொல்லலை, அமலாக்கத்துறை போன ரேட்டில் சொன்னுச்சு. ஒரு பிளேஸ்லாம் ரேட் பண்ணிவிட்டு இவர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் காசா கிராண்ட்லேயும் இருக்குன்றது. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா திமுகவோடு தொடர்புடைய ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கும். திமுகவையும் நில அபகரிப்பையும் திமுகவையும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளையும் நீங்கள் வந்து பிரிக்கவே முடியாது. இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ G2 திமுக முதல் குடும்பம் சம்மந்தப்பட்டிருக்க மாதிரி தான் இது எல்லாத்துலேயுமே. இப்போ இந்த காசா கிராண்டுங்கிற ஒரு நிறுவனத்துக்காக நீங்கள் ஒரு கண்ணெதிரே பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சைதாப்பேட்டையில் நீங்கள் இப்போயும் பார்க்கலாம். முன்னாடி அந்த ஆற்றை ஒட்டி அத்தனை வீடுகள் இருந்தது. ஆனால் காசா கிராண்ட் மாதிரியான ஒரு பெரிய குடியிருப்பு வந்தால் அங்கே இருக்கிற அந்த அப்பர் மிடில் கிளாஸுக்கு வந்து அந்த எதிர்த்தாப்புல அப்படி குடிசைகள் இருப்பது எஸ்தட்டிக்காக இருக்காதுன்றதுக்காக, அந்த ஒரே காரணத்துக்காக அவங்க அதை தூக்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டில் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற இடத்தையெல்லாம் தூக்கினாங்க. இப்போ அந்த இடத்தையெல்லாம் அங்கிருந்த மக்களையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்த என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கிங் விட்டுருக்காங்க. அப்போது நீங்கள் எளிய மக்களோட வாழ்க்கையை நாசமாக்குறதுல திமுகவை அடிச்சு கால் இல்லை. ஒன்றும் ஒருத்தனுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுத்து கெடுப்பான், இல்லைன்னா அவன் உழைச்சி கட்டின வீட்டை அவன் இடத்த வந்து காலி பண்ண சொல்கிறான்.